அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற பகுதியில் பார்த்தது என்ன அப்படின்னா, +2 வேதியியல் முதல்ல பாடமான மெட்டலர்ஜி லெசனில் எலிங்கம் டயக்ராமுடைய அப்சர்வேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். எலிங்கம் டயக்ராம்னா என்ன, எதுக்காக எலிங்கம் டயக்ராம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தெர்மோடைனமிக் கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக அதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராமில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்சர்வேஷனில் 4 பாயிண்ட் பார்த்தோம். அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா. இந்த எலிங்கம் டயக்ராமில் என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான மெட்டலுடைய ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு ஏன் பாசிட்டிவ் ஸ்லோப் வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். கரெக்டாக ரெண்டாவது அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஏன் கார்பன் மோனாக்சைடுக்கு மட்டும் நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இது செகண்ட் அப்சர்வேஷன். தேர்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, சர்டைன் ஒரு சில மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுக்கு மட்டும் ஏன் டக்குன்னு திடீர்னு இந்த கிராஃப் மாறுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபேஸ் டிரான்சிஷன் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த 3 அப்சர்வேஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஒரு மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய ஸ்டெபிலிட்டி போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க, ஹையர் டெம்பரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா டீகம்போசிஷன் ஈஸியா இருக்கு, ஏன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடுது அப்படின்ற அப்சர்வேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 4 அப்சர்வேஷன்ஸ்ல நான் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்க எழுதினாவே போதும். அதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதுங்க. இல்லை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த லாஸ்ட் பகுதியில் நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டுக்கு உண்டான ஷார்ட் லிஸ்டடு ஃபார்ம் மட்டும் நீங்கள் எழுதினாவே போதுமானது. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் டயக்ராம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ், அதாவது இது தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிற டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. எலிங்கம் டயக்ராம் ஹெல்ப் அஸ் டு செலக்ட் எ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரிடக்ஷன். ஸோ இதுதான் மெயினான அப்ளிகேஷன். இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இப்போது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அயன் ஆக்சைடு என்கிட்ட கையில் இருக்குது, இரும்பு ஆக்சைடு என்கிட்ட கையில் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த அயான் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணி அயானை நான் தயாரிக்கணும். ஏன்னா இரும்பு தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிடக்ஷன் மெத்தட் நான் பார்க்கணும். நிறைய ரிடக்ஷன் மெத்தட் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் செகண்ட் ப்ராசஸில் நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராக்டிங் ஆஃப் க்ரூட் மெட்டலில் நம்ம நிறைய டைப் ஆஃப் ரிடக்ஷன்லாம் படித்தோம். ஓகே, கார்பன் ரிடக்ஷன் படித்தோம், மெட்டாலிக் ரிடக்ஷன் படித்தோம், செல்ஃப் ரிடக்ஷன் படித்தோம், இது மாதிரி நிறைய படித்தோம் இல்லையா. ஓகே, நான் என்கிட்ட இருக்க அயான் ஆக்சைடை நான் இரும்பாக மாற்றுறதுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். ஓகே, அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த டெம்பரேச்சரில் நான் அதை எடுத்துக்கணும் அப்படின்றத நான் பார்க்கணும். அப்போது இப்போ என்கிட்ட ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது. நான் அந்த ரியாக்டரில் போயிட்டு அயான் ஆக்சைடை கொட்டிட்டு கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டை போட்டு நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அது எவ்வளோ டெம்பரேச்சரில் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத நான் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல தியரிட்டிக்கலாக இந்த எலிங்கம் டயக்ராம் வச்சு இது ரிடக்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. எந்த டெம்பரேச்சரில் ரிடக்ஷன் ஆகும், எந்த டெம்பரேச்சரில் ரிடக்ஷன் ஆகாது அப்படின்றத இங்கே முடிவு பண்ணுறாங்க. எப்படி சார் முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம மேலே போகலாம். பாருங்கள், எலிங்கம் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அயான் ஆக்சைடு வேணும். ரைட்டா? ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள், அது இங்கே இருக்குது. அயான் ஆக்சைடுடைய லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெல்டா G0 வேல்யூ -480 கிட்ட இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இது எதை வச்சு நான் ரிடக்ஷன் பண்ண போகிறேன்? கார்பனை வச்சு. ஏன் சார் நீங்கள் கார்பனே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு எதுவும் மெட்டலே கிடைக்கலையா? நம்ம மெட்டாலிக் ரிடக்ஷன் நிறைய நம்ம ஹைட்ரஜன்லாம் யூஸ் பண்ணி பண்ணமே, அதே மாதிரி வேறு எதுவும் ரிடக்ஷன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தான், அது எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இப்போது நான் அயானை அலுமினியம் வச்சு நான் ரிடக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ நான் அலுமினியத்தை அது கூட நான் சேர்க்கணும். அலுமினியம் காஸ்ட்லி இல்லையா கம்பேர் வித் அயான். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எது சீப்பஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்க்குறேன். கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். கார்பன்னா நத்திங் பட் கரி. அப்போ நான் இதை எடுத்து நான் இது ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னா, நான் 2 லைனையும் செக் பண்ணணும். அப்போ நமக்கு ஏற்கனவே அப்சர்வேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கீழே இருக்கிற லைனில் இருக்கிற அந்த மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே இருக்கிறத ரிடக்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மேலே இருக்கிறது எப்போவுமே கீழே இருக்கிறது ரிடக்ஷன் பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போது இந்த 2 லைனும் நம்ம கம்பேர் பண்ணோம். இங்கே பாருங்கள், அயான் ஆக்சைடு லைன் இங்கே போகுது. ரைட்டா? பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. கார்பன் மோனாக்சைடு, கார்பனுடைய அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கு, நெகட்டிவ் ஸ்லோப்பில்.
இப்போ எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த டெம்பரேச்சருக்கு கீழே நம்ம என்னதான் பண்ணாலும் கார்பன் என்ன பண்ணாது அப்படின்னா அயான் ஆக்சைடை ரெடியூஸே பண்ணாது. எந்த டெம்பரேச்சருக்கு கீழே இப்போ இங்கே லைன் கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து எந்த கட் ஆகுது, எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 700 டிகிரி செல்சியஸில் கட் ஆகுது. அப்போ இந்த டெம்பரேச்சருக்கு கீழே நீங்கள் கார்பனை வச்சு என்னதான் நீங்கள் பண்ணாலும் அயான் ஆக்சைடு வந்து அயானா ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் பாருங்க, இதில் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் வந்து அயான் ஆக்சைடு, லெஸ் ஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. அப்போ நீங்கள் அந்த லோ டெம்பரேச்சரில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அயான் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகவே ஆகாது. இதுவே நீங்கள் 700 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிட்டீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு லைன் என்ன ஆச்சு, கீழே வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே கான்செப்ட் தெரியும், கீழே இருக்கிற எந்த ஒரு லைனுமே மேலே இருக்கிற லைனை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போது நம்ம இந்த 700 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக கார்பன் என்ன பண்ணும், நிச்சயமாக அயான் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிடும். ஏன் சார் இப்போ மட்டும் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்கள் 700 டிகிரிக்கு மேலே இது கீழே இறங்குது. கீழே இறங்கினோடனே இதுக்கு நேராக டெல்டா ஜி நாட் வேல்யூ பாருங்கள் எதுக்கு அதிகமாகிடுது, இப்போ கார்பன் மோனாக்சைடு லைனுக்கு வந்து அதிகமாகிடுது, கார்பன் லைனுக்கு வந்து அதிகமாகிடுது. அயான் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு ஜென்ரல் கான்செப்ட் வந்து கீழே இருக்கிற லைன் வந்து மேலே இருக்கிற லைன் வந்து ஒடுக்கும், அது ரிடக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் மெயின் வந்து அப்ளிகேஷன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், செலெக்ஷன் ஆஃப் ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதுக்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏன் அப்படி ரிடக்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆக்சைடு ஃபார்மேஷனில் எது வந்து ஹை நெகட்டிவ் டெல்டா ஜி நாட் வேல்யூ இருக்கும் அதுதான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது மட்டும் இங்கே எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துடுங்க. இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த Ag2O அண்ட் HGO சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்குரி ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா செல்ஃப் ரெடியூஸ் ஆகுது, ஆட்டோ ரிடக்ஷன் வந்து ஆகுது. இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், it indicates that these oxides are unstable at moderate temperature and will decompose on heating even in the absence of reducing agent. reducing agentே போடாமல் இந்த 2 ஆக்சைடும் என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுதுன்றாங்க. சரி, ஏன் சார் HGO வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டே போடாமல் வந்து ஜஸ்ட் இந்த 600லேருந்து 700 கெல்வின் வெப்பநிலையிலே அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி Ag2 வந்து 600 கெல்வின்லேயே ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். காரணம் வந்து இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன், நமக்கு மெர்குரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ பாருங்கள், மெர்குரிக்கு வந்து லெஸ் நெகட்டிவாக இருக்குது. நமக்கு வந்து என்ன கான்செப்ட், மோர் நெகட்டிவாக இருந்தால் தான் ஸ்டேபிள். இது வந்து -110 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை விட சில்வர் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. லெஸ் நெகட்டிவாக இருந்தால் அது வந்து லெஸ் ஸ்டேபிள். அப்போ ஜஸ்ட் நீங்கள் ஹீட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து டெல்டா ஜி நாட் வேல்யூ நெகட்டிவ் தாண்டி பாசிட்டிவ்கே போயிடுது. அப்போ பாசிட்டிவ் போனால் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 ஆக்சைட்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் மெட்டல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு அந்த யூசர்ஸில் இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஆக்சைடையும் குரோமியம் ஆக்சைடையும் வச்சு ஒரு கான்செப்டை சொல்ல போகிறாங்க. இப்போ என்கிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படியே அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ என்கிட்ட அலுமினியம் ஆக்சைடு கொடுத்துட்டாங்க. ஓகே, குரோமியம் மெட்டல் தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, குரோமியம் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இந்தாப்பா இது ரெண்டுத்தையும் வச்சு நீ என்ன பண்ணு அப்படின்னா ரிடக்ஷன் ப்ராசஸை பண்ணி எனக்கு வந்து அலுமினியத்தை பிரித்து காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எடுத்த உடனே ஃபேக்ட்ரியில் போட்டு நம்ம ட்ரையல் பார்க்கறத விட நான் தியரிட்டிக்கலாக எலிங்கம் டயக்ராம் வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடுடைய டெல்டா ஜி நாட் வேல்யூ பார்க்குறேன். அப்புறம் என்கிட்ட கையில் கொடுத்துருக்குது என்ன, குரோமியம் மெட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ குரோமியம் மெட்டலுடைய அந்த லைனுடைய டெல்டா ஜி நாட் வேல்யூ அலுமினியம் ஆக்சைடுடைய டெல்டா ஜி நாட் வேல்யூக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். மேலே இருந்தால் கண்டிப்பாக ரிடக்ஷன் ஆகாது, கீழே இருந்தால் என்ன ஆகிடும், ரிடக்ஷன் வந்து ஆகும். அதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் பாருங்களேன். இப்போ என்ன நான் சொன்னேன், அலுமினியம் ஆக்சைடு வந்து ஓர் நம்மக்கிட்ட இருக்குது, ப்ளஸ் மெட்டல் வந்து குரோமியம் இருக்குது. இங்கே பாருங்கள், அலுமினியம் ஆக்சைடுடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட் வேல்யூ -1800 கிட்டே இருக்குது, 1080 கிட்டே இருக்குது. ஓகே, டெல்டா ஜி நாட் வேல்யூ. குரோமியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னா -700, ஆல்மோஸ்ட் 700 தான் இருக்குது. அப்போ இது வந்து லெஸ் நெகட்டிவ், இது மேலே இருக்குது. அலுமினியம் ஆக்சைடுக்கு இது மேலே இருக்குது, லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன பண்ணாது அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு வந்து ரிடக்ஷன் பண்ணாது. அப்போ குரோமியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அலுமினியம் ஆக்சைடு ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஹை டெம்பரேச்சரோட லைன் வந்து கட் ஆகலை பாருங்க, இதுவும் வந்து ஹை டெம்பரேச்சர் இப்படி போயிட்டு இருக்கு, இதுவும் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்கிட்ட குரோமியம் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு நான் என்ன பண்ண முடியாது, அலுமினியம் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணவே முடியாது. தியரிட்டிக்கலாகவே இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி, இதே மாற்றி கொடுத்துறாங்கன்னு வச்சுப்போம்.
என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, குரோமிக் ஆக்சைடு கொடுத்துட்டாங்க, CrO3 கொடுத்துட்டாங்க, அலுமினியம் மெட்டலை கொடுத்துட்டாங்க, இந்த தம்பி வச்சுக்கோ, இது போயிட்டு ரிடக்ஷன் பண்ணி கொண்டு வா அப்படின்றாங்க. அப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன், அதே மெத்தட் வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கிராஃபை பாருங்கள். குரோமியம் ஆக்சைடுக்கு வந்து குரோமிக் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து -700 இருக்குது, அலுமினியம் ஆக்சைடு அதை விட கீழே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து மோர் நெகட்டிவ், அப்போ மோர் ஸ்டேபிள். நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படின்னா அலுமினியம் வந்து குரோமிக் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணும். சரியா? ஓகே, அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறோம் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க, கிளியராக சொல்லியிருப்பாங்க, ரைட். ஹென்ஸ் அலுமினியம் கேன் பி யூஸ்ட் as a reducing agent for the reduction of chromic oxide. புரியுதுங்களா? அப்போ அலுமினியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குரோமிக் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணலாம். ஆனால் it cannot be used to reduce the oxides of magnesium and calcium which occupy lower position that aluminum oxide. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலுமினியம் வந்து என்ன பண்ணும், குரோமிக் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணும், ஆனால் அது மெக்னீசியம் கால்சியம்னா ரிடக்ஷன் பண்ணாது அப்படின்றாங்க. இது உங்களுக்கு புரியுதா? ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் சொல்கிற விஷயம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ், கார்பன் மோனாக்சைடையும் FeOவையும் வச்சு நமக்கு சொல்கிறாங்க. கார்பன் மோனாக்சைடையும் FeOவும் ரிடக்ஷன் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றாங்க. இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன் இல்லையா, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க பாருங்கள். So Ellingham diagram of the formation of FeO and CrO intersects around 1000 Kelvin. அப்போ கார்பன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா 1000 கெல்வின் இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் வந்து ரிடக்ஷன் பண்ண முடியாது. இப்போ அயான் ஆக்சைடு இங்கே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா இது இருக்குது பாருங்க, அயான் ஆக்சைடு இங்கே இருக்கா, கார்பன் வந்து இங்கே கார்பனுடைய லைன் வந்து இங்கே மேலே போகுது. நீங்கள் இந்த 1000 இந்த ரேஞ்ச் பாருங்கள், 600 700க்கு அப்புறம் தான் அது கட் ஆகுது, 700க்கு அப்புறம் தான் அது கட் ஆகிட்டு வருது. அப்போ நீங்கள் பிலோ 700 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அயான் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு கார்பனை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அபோவ் 700 டிகிரி செல்சியஸில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். அப்போ பாருங்கள் 1000 டிகிரி செல்சியஸில், இப்போ இங்கே பாருங்கள் 1000 டிகிரி செல்சியஸில் இதனுடைய டெல்டா G0 வேல்யூ வந்து குறைஞ்சிடுது. எதை விட அப்படின்னா அயான் ஆக்சைடுடைய. அப்போ இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அயான் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணும். புரியுதா? ரைட். இப்போ வந்து அதுதான் அடுத்து சொல்றாங்க பாருங்க. ஓகே, ரைட். இங்க சொல்றாங்க பாருங்க, below this temperature the carbon line is lies above the ion line which indicates that FeO is more stable than CO and hence at this temperature range the reduction is not thermodynamically feasible. அப்போ கண்டிப்பா ரிடக்ஷன் நடக்காது below 1000 கெல்வின்ல. அதுவே above 1000 கெல்வின்ல carbon lines lies below the ion line, hence we can cokeனா வந்து கார்பன் தான். Okay, carbon as reducing agent above this temperature. The following free energy calculation வந்து free energy calculation நம்ம calculate பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து free energy delta G0 வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரணும் இல்லையா, அதை வந்து calculate பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. ஸோ இப்போ அயானும் ஆக்சிஜனும் சேர்ந்து அயான் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனுக்கு டெல்டா G வேல்யூ வந்து -350 கிலோஜூல் per mole. ரைட்டா? கார்பன் ஆக்சிஜன் வந்து டெல்டா G2 வந்து -480 கிலோஜூல் per mole. நமக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆகலை, இப்போ வந்து ரெடியூஸ் ஆக போகுது. அப்போனா இது ரிவர்ஸ் பண்ணிக்க போகிறோம். FeO வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி போகிறோம். இந்த ஸ்டெப்பு புரியுதான்னு பாருங்களேன். நம்ம இது வந்து ஃபார்மேஷன் தான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து ஃபார்மேஷன் கிடையாது. என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆக போகுது. FeOலேருந்து என்ன கிடைக்க போகுதுன்னா Fe கிடைக்க போகுது. அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு வந்து நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவாக மாறும். அதுதான் இங்கே வந்து பாசிட்டிவ் அந்த டெல்டா G1 -350 வந்து +350 மாறிச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 ஈக்குவேஷன் நம்பர் 5 நம்ம வந்து டோட்டல் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆக போகுது, ரிடக்ஷன் நடக்க போகுது. டோட்டல் பண்ணோடனே டெல்டா G வேல்யூ என்ன வருது பாருங்க, -130 வருதா. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா இது வந்து ஃபீசிபிள் தானே, அப்போ கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்ஹாம் டயக்ராம். அப்போ 3 பாயிண்ட், ஒன்று மெர்க்குரி ஆக்சைடையும் சில்வர் ஆக்சைடையும் வச்சு ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. ரெண்டாவது வந்து அலுமினியம் ஆக்சைடையும் குரோமிக் ஆக்சைடையும் வச்சு எப்படி அது ரிடக்ஷன் ஆகுது ஆகலைன்றதை சொல்கிறீங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து FeOவும் COவும் பிலோ 1000 கெல்வின்ல எப்படி இருக்குது, அபோவ் 1000 கெல்வின்ல எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா பரவாயில்ல, இந்த அப்ளிகேஷன் மட்டும் போதும். அப்புறம் இங்கே 1000 கெல்வின் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து டயக்ராமில் செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் இங்கே 700 வந்து 700 டிகிரி செல்சியஸ் தான் அது இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 700 இன்டர்செக்ட் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நீங்கள் 700 நீங்கள் கெல்வினுக்கு மாற்றினா 1000 வரும். சரியா? எப்படி பண்ணணும் அப்படின்னா 273 வந்து கூட்டிக்கணும் அப்படின்றத ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்ஹாம் டயக்ராம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா
நமக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கு. இதில் என்ன லிமிடேஷன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இது தெர்மோடைனமிக் கான்செப்ட் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குது. எலிங்கம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்டு ஒன்லி ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். பட் இதில் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸோடைய ஃபாஸ்ட்டை பற்றியோ இல்லை ஸ்பீடை பற்றியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போதே வந்து பிரான்ச்சில் ரியாக்ஷன் நடக்கிறது, இதெல்லாம் அது கன்சிடர் பண்ணவே இல்லை. ஒன்லி தெர்மோடைனமிக் டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் வருதா அப்படின்றத வச்சு தான் நமக்கு வந்து இந்த எலிங்கன் டயக்ராம் வந்து சொல்லியே தவிர மற்ற கான்செப்ட் எதையுமே அது எடுத்துக்கல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் நீங்கள் எழுத வேண்டிய பாயிண்ட், தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். இன்னும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா it does not tell anything about the rate of the reaction. அப்புறம் வந்து moreover it does not give any idea about the possibility of the other reaction அப்படின்றது நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த எலிங்கம் டயக்ராமில் வந்து எல்லாமே நீங்கள் அந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டிருப்பாங்க, அதாவது ஈக்குலிபிரியமில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. தட் இஸ் இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கிறதா எடுத்துக்கிட்டு தான் இந்த டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே டெல்டா ஜி நாட் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வருது. இந்த இடத்துல டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு ஆர்டி லான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வருது. ஆனால் உண்மையில் அது ஈக்குலிபிரியமில் இருக்கா அப்படின்றது தான் அந்த லிமிடேஷனே செகண்ட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நீங்கள் பாருங்கள். த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெல்டா ஜி இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் த ரியாக்ஷன்ஸ் ஆர் இன் த ஈக்குலிபிரியம் with products which is not always true. எப்பவுமே ஈக்குலிபிரியம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் எலிங்கம் டயக்ராமுடைய லிமிடேஷன்ஸ். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் என்னன்றது தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எலிங்கம் டயக்ராமை ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் முதல்ல படிங்க. சரியா, அதுக்கப்புறமா லிமிடேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் படிச்சுட்டு லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் படிச்சிட்டிங்கன்னா இந்த மூணுத்துல இருந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு கேள்வி வந்துடும். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை எனக்கு ஃபோன் மூலமாகவும் தகவல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எவால்வேஷன் யுவர் செல்ஃப்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம தெர்மோடைனமிக்காக ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து எப்படி தெரியுமா, கரண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஆக்சைடு ஓரை எப்படி நம்ம வந்து மெட்டலாக மாற்றுறது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இதுலேயும் ஒரு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ் ஆகுது, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என் ஆஃப் இ நாட். இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இதில் அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெல்டா ஜி நாட்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, எஃப் ஈக்குவல் டு ஃபேரடே. இ நாட்ன்றது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் த ரிடாக்ஸ் கப்பல். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்க போது அதனுடைய கப்பல் தான் அது. ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காப்பரை வச்சோம் ஜிங்க் வச்சோம். இது வந்து நம்ம 11th ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்துருப்போம். நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹால் ஹெரால்டு ப்ராசஸுக்கு போயிடுறேன். எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஹால் ஹெரால்டு ப்ராசஸுக்கு நான் போயிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு, அதனால இந்த ப்ராசஸுக்கு நான் வந்துடுறேன். ஓகே, இந்த ப்ராசஸுக்கு வந்து நமக்கு ஒரு டயக்ராம் வந்து தேவைப்படும். அந்த டயக்ராம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறமா இந்த கான்செப்டுக்குள்ளே வரேன். சரியா, அது வந்து தமிழ் மீடியமில் இருக்க டயக்ராம் தான், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள், நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். இது இங்கிலீஷில் இருக்காது, தமிழில் தான் இருக்கும். பட் ஆனால் நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெசல் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வெசல் வந்து எதனால் ஆனது அப்படின்னா அயான். ஓகே, அயானால் ஆனது. இந்த வெசல் வந்து அயானால் ஆனது. இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அயானு, அது மேலே வந்து கார்பன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த வெசல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அயானால் ஆனது, அதுக்கு மேலே கார்பன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து நெகட்டிவ் போல நமக்கு ஆக்ட் பண்ண போகுது. நெகட்டிவ் எலக்ட்ரோட், நம்ம வந்து கரண்ட்டில் நெகட்டிவ் போல வந்து இது கொடுக்க போகிறோம். சரியா, கார்பன் ராடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் போல எடுத்துக்கிறாங்க. ரைட்டா, கார்பன் ராட் பாசிட்டிவ், இரும்பு வந்து நெகட்டிவ் போல எடுத்துக்கிறாங்க. அது மேலே வந்து கார்பன் கோட்டிங் வந்து இருக்குது. ரைட்டா, ஸோ இதுக்குள்ள ஒரு சொல்யூஷனாக என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எந்த ஓர் வந்து நமக்கு வந்து மெட்டலாக மாற்றணுமோ அந்த ஓரை வந்து எடுத்துக்கிறாங்க. 20% அலுமினா சொல்யூஷன். அலுமினா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பாக்சைட் Al2O3 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே எடுத்துக்கிற எலக்ட்ரோலைட். அதுக்கு வந்து பேர் வந்து எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க. 20% ஆஃப் அலுமினா, அது கூட வந்து மோல்டன் ஸ்டேஜில் இருக்க கிரியோலைட்ன்றது ஒரு கெமிக்கல். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது எப்பவுமே மோல்டன் ஸ்டேட்டில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது கூட 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் 1270 கெல்வின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் 3 சொன்னோன்னா, ஒன்று வந்து வெசல் எடுத்துக்கிறாங்க, அது அயான் வெசல். அது வந்து மேலே கார்பன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, கார்பன் ராட் வச்சிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோட் ஆக்ட் பண்ண போது, இது வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆக்ட் பண்ண போது. நம்ம எலக்ட்ரோ லைட்டாக என்ன எடுத்துக்கிறாங்க
அப்படின்னா 20% அலுமினா சொல்யூஷன். அதுதான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணணும், அலுமினியமாக ரிடக்ஷன் பண்ணணும். Al2O3 தான் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. அது கூட கிரியோலைட் எடுத்துக்கிறாங்க, கால்சியம் குளோரைட் 1070 கெல்வின். சரியா, இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த செட்டப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ கரண்ட் கொடுக்குறாங்க. கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஆக்சைடு வந்து நமக்கு அயனைசேஷன் ஆகுது. எப்படி அயனைசேஷன் ஆகுது அப்படின்னா Al3+ ஆகவும் ஆக்சிஜன் 2- ஆகவும் நமக்கு அயனைசேஷன் ஆகுது. பேலன்ஸ் பண்ணுறது நீங்களே பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அலுமினியம் 3+ அண்ட் ஆக்சிஜன் 2- நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, அயனைசேஷன் ஆகுது. இப்போ அலுமினியம் 3+ அப்படின்ற அயான் வந்து இந்த எதை நோக்கி போகும் அப்படின்றது நல்லாவே தெரியும், நெகட்டிவ் எலக்ட்ரோட் நோக்கி போகும். சரியா, ஏன்னா இது 3+ இருக்கு, அப்போ மைனஸ் நோக்கி போகுது. மைனஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வெசல்ல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அதுங்கிட்ட போயிட்டு இது இப்போ 3+ என்ன அர்த்தம், எலக்ட்ரான் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த அலுமினியம் 3+ என்ன பண்ணுது, இதுங்கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்குது. இந்த வெசல்ல இருக்கிற அயான் கிட்ட இருந்து இந்த நெகட்டிவ் போல்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அதுதான் இந்த வினையா நீங்க வந்து பாக்குறீங்க. அலுமினியம் 3+ 2 அலுமினியம் 3+ 6 எலக்ட்ரானை வாங்கிட்டு 2 அலுமினியமா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து தங்குது. இப்போ பாருங்க, நமக்கு அலுமினியம் ஆக்சைடுல இருந்து அலுமினியத்தை வந்து பிரிச்சாச்சு. ரைட்டா, இது புரியுதா உங்களுக்கு? அலுமினியம் ஆக்சைடுல இருந்து அலுமினியத்தை வந்து பிரிச்சாச்சு. ஸோ இது வந்து எந்த அயான் வந்து போகுது அப்படின்னா அலுமினியம் 3+ அயான் வந்து வெசல் நோக்கி போகுது. போன உடனே எலக்ட்ரானை வாங்கிக்குது, வாங்கின உடனே நமக்கு நியூட்ரல் ஆயிடுது. நியூட்ரல் ஆகிட்டு 2 அலுமினியம் வந்து நமக்கு வந்து கீழே படிஞ்சிருது. இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், ஆக்சிஜன், வாட் அபவுட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆக்சிஜன் எங்க போகும் அப்படின்னா இது மைனஸ் சார்ஜ் இருக்கு, கார்பன் ராட் கிட்ட போகும். கார்பன் ராட் கிட்ட வந்து என்ன இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் இல்லை, தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுங்கிட்ட எலக்ட்ரான் அதுகிட்ட கொடுத்துட்டு ஆக்சிஜன் கேஸாக போயிடும். இங்கே பாருங்க, ஸோ நேர்மின் வாயில் நிகழும் நீங்கள் தமிழில் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் போல 6 ஆக்சிஜன் 2- என்ன பண்ணுது அப்படின்னா தாங்கிட்ட இருக்க 12 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எலக்ட்ரோடு கொடுத்துட்டு ஆக்சிஜன் கேஸாக கன்வெர்ட் ஆகிடுது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கார்பன் கூட ரியாக்ட் ஆகலாம். அந்த கார்பன் ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடு கூட போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பன் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸாக இது மாறலாம். சரியா, ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த ரியாக்ஷன் தான், ஓவரால் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4Al3+, அதாவது இங்க இருக்கிற அந்த அலுமினியம் 3+, மொத்தமாக இங்கே அலுமினியம் 3+, 6O2- கூட 3 கார்பன் கூட ரியாக்ட் ஆகிட்டு 4 அலுமினியமாகவும் 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலாகவும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மொத்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஓவரால் ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் ஆஃப் அலுமினா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் அட் கேத்தோடில் வந்து அலுமினாவில் இருக்க Al3+ என்ன பண்ணுது, எலக்ட்ரானை போய் வாங்கிக்கிட்டு அலுமினியமாக நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி ரிடக்ஷன் அட் ஆனோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ். இதனுடைய ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம போனதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுதான் நீங்கள் எழுத வேண்டியது. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. சரியா, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்த்தோம், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் பற்றி பார்த்தோம், அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து ஹால்ட் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, இது எல்லாத்தையும் நல்லா படிங்க. படிச்சுட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இருக்க எல்லா இந்த லெசனுடைய கண்டினியூஷன் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.